இந்த சிறு தொழுகையின் ஆரம்பத்திற்காக யாவரும் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி வருகின்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பாலர் ஞாயிறிலேயும் ஆண்டவர் இந்த சிறு தொழுகையை நடத்தும்படியாக தேவன் தாமே தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பிற்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தாங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த சிறு தொழுகையின் ஆரம்பத்திற்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 6, ஆராதனை கீதங்கள் 406. கீதங்களும் கீர்த்தனைகளும் 6, ஆராதனை கீதங்கள் 406. போற்றிடு ஆன்மமே சுஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு ஓனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, கூடிடுவோ பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லோரும், போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவை ராசிகள் யாவும், சபையாரே சேர்ந்தேண்டும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாயாமே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியருளும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யாவரும் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும் தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமை ஆயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை இசைப்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவை, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக்கும்படி நாங்கள் என்னை தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி நேரத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொருந்தி எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வளமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். எவரும் பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவை, உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சுத்தம் பரமண்டலே செய்வது போல பூமியிலும் செய்வதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை எங்கள் ராட்சியம் வல்லமை மகிமையும் என்றழைக்கும் உடையகளே. ஆமேன். நாளுக்குரிய சுருக்க ஜெபம். கிருபை நிறைந்த பிதாவை, தேவரீர் எங்கள் திருச்சபைகளை தந்துள்ள மழலை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாலர் பண்டிகையை கொண்டாடுகிற இவர்கள் எப்பொழுதும் துதிப்பார்களாக, உம்மை மகிமைப்படுத்துவர்களாக வாழ்ந்திட உதவி புரியும். உம்முடைய நேசகுமாரன் கற்பித்தபடி இவர்கள் சுடர் வழியாக எழுப்பி பிரகாசிக்கவும், தங்கள் சிறு பிரயம் முதற்கொண்டு சாட்சியாக வாழவும் அனுகிரகித்து தரலும். திருமணல சிறுவர் ஊழியத்தை ஆசிர்வதியும். சிறுவர் ஊழியங்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் கிருபை தாரும். பாலநேசராம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் முடிய. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 10வது வசனம் முடிய. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏழி தன்னுடைய ஸ்நானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு
அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்நானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான் என்பவைகளே. ஆமேன். மெய்ப்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலேயே நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ள காரியங்களாக அமையும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கர்த்தர் கூட வாரும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. நான் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி, சாமுவேல் கர்த்தருடைய திருச்சபையிலே ஒரு பணிகளை ஏலியனோடு கூட இணைந்து செய்கின்ற வேளையிலே அங்கே சாமுவேலை ஆண்டவர் அழைத்ததும், ஆண்டவருடைய வார்த்தையை அறியாதிருந்து ஏலி அவனுக்கு சொன்னதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தையை அவன் அறிந்து கொண்ட காரியங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேல் யார்? சாமுவேல் எப்படிப்பட்டவர்? சாமுவேல் யார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சாமுவேல் என்பவன் அன்னாள், எல்கனா அன்னாள் என்று சொல்கின்றவருடைய மகன். எல்கனா அன்னாள் என்று சொல்கிறவர்களுக்கு பிள்ளை கிடையாது. பிள்ளை இல்லாத வேளையிலே தேவனோடு ஜெபித்த, தேவனோடு உரையாடுகின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்து, அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாய் அன்னாள் என்ன செய்தார்? தேவனுடைய ஊழியத்திற்கு அந்த பிள்ளையை நேர்ந்து, அந்த பிள்ளையை ஏலியோடு இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அங்கே என்ன செய்கிறார்? இந்த சாமுவேலை அர்ப்பணிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட தலைப்பு திருச்சபையில் சிறுவர்கள். திருச்சபையில் சிறுவர்கள். இந்த நாள் திருமண்டலத்தின் மூலமாக பாலர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. பாலர் ஞாயிறு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது திருச்சபையிலே வளர்கின்ற சிறுவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதும், அந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதுக்கு பிற்பாடு அந்த சிறுவர்கள் திருச்சபையில் தங்களுடைய பங்களிப்பு எப்படியாக காணப்படுகிறது என்று குறித்து சிந்திக்கும்படியான நாள் தான் இன்றைய நாள். திருச்சபையில் சிறுவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது சாமுவேலை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த சாமுவேல் எப்படி தான் திருச்சபையிலே காணப்பட்டவனாய் இருந்தான். 3 காரியங்கள் மூலமாக இன்னைக்கு சிறுவர்களை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இறை சத்தம் கேட்கும் சிறுவர்கள். இறை சத்தம் கேட்கும் சிறுவர்கள். சாமுவேல் 3வது அதிகாரத்தை நாம் சற்று விரிவாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், அந்த சாமுவேலை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த சாமுவேல் என்பவன் எல்கனா அன்னாள் என்று சொல்லிவிட மகனாராக பிறந்தவன். இந்த எல்கனா அன்னாளை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், திருமணமாகி அநேக வருடங்களாகி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த அன்னாள் என்ன செய்வார்? தினமும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்தவளாய் காணப்பட்டார். ஜெபிக்கின்ற வேளையிலே அங்கே என்ன செய்வார்? ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற அநேக பேர் என்ன செய்வாங்க? அந்த அன்னாளை பார்த்து குழந்தை பாக்கியம் இல்லாதவள் என்று சொல்லி அவளை சொல்லுகின்ற பொழுது மனம் உடைந்து, மனம் கசந்து அவள் ஜெபித்தவளாய் காணப்பட்டாள். அங்கே அவளுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டு ஆண்டவர் நினைச்சிட்டார், சாமுவேலை மகனராக கொடுத்தார். அந்த சாமுவேலை கர்த்தருடைய பணி கண்டு அந்த ஆலயத்திலே அவள் விட்டார். இங்கே சாமுவேல் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பீடத்தின் அண்டையிலே அவன் என்ன செய்கின்றான்?
அயர்ந்த நித்திரையில இருக்கின்ற பொழுது அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டார். அங்கே அவன் என்ன செய்கிறான்? இதோ இருக்கிற என்று சொல்லி ஏலியின் இடத்திற்கு போய், கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, கர்த்தர் யார் என்று சொல்லி அறியாதிருந்தவனா அங்கே என்ன செய்யறான்? ஏலியின் இடத்திலே போய் அவன் என்ன செய்கிறான்? ஏலியிடத்திலே போய் என்னை எதற்காக அழைத்தீர் என்று சொல்லி அவன் கேட்டவனாய் காணப்பட்டான். அங்கே அதற்கு பிற்பாடு அங்கே ஏலி என்ன செய்கிறார்? நான் உன்னை கூப்பிடவில்லை, நீ திரும்பி போய் படுத்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அங்கே மறுபடியுமாக அங்கே என்ன செய்தார்? கர்த்தர் மறுபடியுமாக சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடுகின்றார். இரண்டாவது முறை அழைத்ததுக்கு பிற்பாடும் அங்கே சாமுவேல் என்ன செய்கின்றார்? தன்னை ஏலி தான் கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏலியின் இடத்திலே போய், ஏலி அடியனை கூப்பிட்டீரே என்று சொல்லி அங்கே போய் சொல்லுகின்ற பொழுது ஏலி சொல்லுகின்ற காரியம், நான் உன்னை கூப்பிடவில்லை மகனே, நீ மறுபடியுமாக போய் படுத்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். மூன்றாவது வேளையாக கர்த்தர் மறுபடியுமாக சாமுவேலே என்று கூப்பிடும் பொழுது மறுபடியுமாக அதை போல ஏலியிடத்திலே போய் அடியனை கூப்பிட்டேரே என்று சொல்லி இந்த சாமுவேல் என்ன செய்கிறார்? மறுபடியுமாக ஏலியிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுதுதான் ஏலி புரிந்து கொள்கின்றார், பிள்ளையை கர்த்தரானவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி அங்கே என்ன செய்கின்றார்? இந்த சாமுவேலை பார்த்து, மறுபடியுமாக உன்னை யாராவது கூப்பிட்டால் என்ன சொல்? அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கின்ற வார்த்தை சொல் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இந்த இறை வார்த்தையானது கேட்கும்படியான ஒரு வாய்ப்பானது அங்கே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. இன்றைக்கு நமக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது? அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு நாம் பயனுள்ள பாத்திரமாக அவர்களை வளர்க்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சாமுவேலை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, சாமுவேல் ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிறு வயதிலே கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தவராய் காணப்பட்டார். சிறு வயதிலே கர்த்தருடைய பணிகளை ஏலியினிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார். சிறு வயதிலே சாமுவேல் கர்த்தருக்கும் மனிதருக்கும் பிரியமாய் நடந்தார். ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், எல்லாருக்கும் பிரியமானவராய் அவர் வழி நடந்தார். கர்த்தருடைய பணிகளுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவராய் காணப்பட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறை வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சித்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இறை அரசுக்குரிய சிறுவர்கள். பரிசுத்த மார்க்கு 16வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்த மார்க்கு 16வது அதிகாரம் 14வது வசனம். அதன் பின்பு 11 போதன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இங்கே சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் உயிர் தெழுந்த காரியத்தை நம்பாதவர்களாக, ஒரு இறை அரசை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக அங்கே காணப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்களிலே அவர்களோடு ஒவ்வொரு இடத்துக்கு கடந்து செல்கின்ற பொழுது அவரிடத்திலே பேசுகின்றார். இறை வாழ்க்கையானது இப்படிதான் இருக்கும், இறை அரசு இப்படிதான் இருக்கும், நான் உங்களுக்காக, மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளை உயிர் தெழுந்து உங்களுக்காக திரும்பவும் வருவேன் என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை சீஷரிடத்துல சொன்னதுக்கு பிற்பாடு இந்த சீஷர்களுக்கு என்ன இல்லை? ஒரு விசுவாசம் இல்லை. அங்கே சீஷர்கள் கிறிஸ்துவை கண்டதுக்கு பிற்பாடு அங்கே என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி மற்ற இடத்துல காண்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன செய்யல? ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். இங்கே இந்த வசனம் சொல்கிறது, 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இதயத்தின் கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். எல்லாத்தையும் விளக்கி சொல்றதுக்கு பிற்பாடு அங்கே என்ன இல்லை? ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறு கதையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆலயத்துல ஒரு சில சிறுவர்கள் கூடி ஜெபித்தார்களாம் ஒரு ஆலயத்துல. அப்போ அந்த ஆலயத்துல இருந்த மக்கள், இந்த பிள்ளைங்கள்லாம் எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அங்கே ஆலயத்திலே பணி செய்த ஒரு நபர் சொன்னாராம், அவர்கள் ஆண்டவரே சீக்கிரமாக வாங்க, ஆனா நீங்க மட்டும் வாங்க, உங்களுடைய சிஷ்யர்களை கூட்டிக் கொண்டு வராதீங்க என்று சொல்லி ஜெபித்ததாக அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி, ஏன் சிஷ்யர்களையும் வரக்கூடாது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர்கள் சொன்ன பதில் என்ன என்று சொல்லி
நான் பார்த்தோம் என்று சொன்னால் சிறுவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சீஷர்கள் ஆண்டவரை மறுதலித்தவர்களாய் காணப்பட்டார்கள், ஆண்டவரை வெறுத்தவர்களாக, ஆண்டவரை விட்டு ஒதுங்கினவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகின்றார் என்று சொல்லி கேள்வி அறிந்த பிற்பாடு இந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, தீர்க்க தரிசன ஊழியத்தை விட்டுவிட்டு தன்னுடைய சுயநல ஊழியத்திற்காக, தன்னுடைய சுயநல பணிகளுக்காக கடந்து சென்றார்கள், கிறிஸ்து விட்டு விலகி சென்றார்கள். ஆகவே இந்த சீஷர்கள் எங்களுக்கு தேவையில்லை, கர்த்தர் மாத்திரம் எங்களுக்கு போதும், அவர் மாத்திரம் எங்களை ரட்சித்தால் போதும் என்று சொல்லி இந்த சிறு பிள்ளைகள் சொன்னதாக அவர்கள் சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக காணப்படுகின்றோம். கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக, கிறிஸ்துடைய ஷீடனாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அர்ப்பணித்த பிற்பாடும் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வருகைக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக காணப்படுகின்றோம். தேவனுடைய ராஜ்யத்திலே சிறு பிள்ளைகள் என்பது என்னது, ஒரு முக்கியமான ஒன்று. அன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக சிறு பிள்ளைகள் வரும்போது சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, சிறு பிள்ளைகளை அதட்டினார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்கள், சிறு பிள்ளைகளை அதட்டார்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு அங்கே என்ன செய்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இறை போதனையில் வளரும் சிறுவர்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. எபேசியர் 6வது அதிகாரம் எல்லாருக்கும் அறிந்த ஒரு அதிகாரம் தான். இங்கே நிறைய விதமான அட்வைஸ், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை குறித்த அட்வைஸ், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த அட்வைஸ், பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக உங்களுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த எபேசியர் 6வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வாசித்த வசனத்தை பார்க்கிற பொழுது, பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனைகளையும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, சாமுவேலை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். இறை போதனையிலையும் சரி, இறை அரசை குறித்தும் சரி, ஒரு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு உறவிலும் சரி, அந்த சாமுவேல் என்ன சென்றார், அந்த சிறு வயதிலேயே அனைத்தையும் கற்றவராய், அனைத்து ஆற்றல்களையும் தெரிந்தவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பாதையிலே, சரியான ஒரு பாதையிலே நடந்தவராய் காணப்பட்டார். அந்த இறை போதனைகளை நாம் பார்த்தோம் முடிச்சோம். இன்னைக்கு இறை போதனைகளை கேட்பதற்கு பிள்ளைகள் ஒரு ஆர்வம் இல்லாதவர்களாய் காணப்படுகின்றார்கள். ஆனால் இந்த சாமுவேலானவர் அனைத்து விதத்திலேயும், எல்லா இடத்திலேயும் கிறிஸ்துவுக்கு மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். இங்கே இந்த வசனத்தை நாம் கேட்கின்ற பொழுது, பெற்றோர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வசனம் என்ன செய்யுது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனைகளையும் அவர்களை வளர்க்க வேண்டும். இந்த சாமுவேலே அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கலாம், அண்ணால் தேவனுடைய ஆலயத்துல விடாம விட்டுருக்கலாம். எனக்கு குழந்தை தான் பிறந்துச்சா, இனி எதுக்கு நான் கொண்டு விடணும், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை விடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அண்ணாவானவர்கள் என்ன செய்தான், நான் தேவனிடத்திலே சொல்லியாச்சு, என் பிள்ளை தேவனுக்காக என்று சொல்லியாச்சு, அதனால தேவனுக்கென்று அந்த பிள்ளையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான், அண்ணால் சாமுவேலை தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடைக்காக விட்டார். அன்புக்குரியவர்களே, சிறு வயதுல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம போதிக்கணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சிறு பிள்ளைகளை நாம் பார்த்து முடிச்சோம்னா, சங்கீதம் 23, சங்கீதம் 91 இப்படிப்பட்ட சிறு சிறு அதிகாரங்களை பிள்ளைகளை செய்வாங்க, மனப்பாடமாக சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப அழகாக வளர்க்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த வளர்ச்சி வளர வளர என்ன செய்யணும், கர்த்தருடைய போதனைகளை, கர்த்தர் எப்படி இருந்தார், கர்த்தருடைய ஊழியம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய பாதைகள் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய மரணம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்டதான எல்லா விதமான காரியங்களையும் பிள்ளைகளுக்கு போதனைகளாக, உலக கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய கல்வியை நம்ம என்ன செய்யணும், ஒரு போதகமாக அவர்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர்களை அந்த போதனையிலே நம்ம என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனைகளையும் அவர்கள் என்ன செய்யணும், வளர்க்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய திருமண்டலத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், திருமண்டலத்திலிருந்து சத்திய வசனம், தங்க வசனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சிறு பிள்ளைகளுக்கான தங்க வசனம், சிறு பிள்ளைகளுக்கான சத்திய வசனம் என்று சொல்லி வாரந்தோறும் என்ன செய்யுது சொல்லப்படுகிறது. எதுக்காக, சிறு பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்துவதற்காகவும் சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவில் வளர வைப்பதற்காகவும் தான் அந்த முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களாகி நாம் பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்சையில்,
கர்த்தருக்கேற்ற இறை போதனில், கர்த்தருக்கேற்ற இறை அரசில், கர்த்தருக்கேற்ற இறை சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு சிறுவர்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அது நம்முடைய கடமைகளாக எடுத்துக்கொண்டு நாம் வளர்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய பாதையிலே நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவில் பிள்ளைகளாக, திருச்சபையில் சிறுவர்களாக வளர்கின்ற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பேர் பெறக்கூடிய ஒரு அந்தஸ்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் வளருவார்கள். இல்லை என்று சொன்னால், இந்த இறை போதனைகளை நாம் போதிக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் செல்கின்ற பாதையிலே தீமையான காரியங்களை அடைந்து கொண்டார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நாம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக நாம் வளர்க்கின்றோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அதே நேரத்தில் பிள்ளைகள் கர்த்தருடைய போதனைகளையும் பெற்றோருடைய போதனையும் கேட்டு வளருகின்றவர்களாக காணப்பட வேண்டும். அவர்களும் மீறினாலும் கர்த்தருடைய பாதையிலே அவர்கள் குற்றவாளிகள். அங்கே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க வேண்டும். நாம் இறை போதனையில் வளர்கின்றவர்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெறக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை பெற்றுக்கொள்வோம். இந்த வேதத்திலே நிறைய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சாமுவேல், மோசே, இன்னும் தாவீது, இன்னும் நிறைய பேரை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அநேக பேர் என்னதான் சிறு பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய வரங்களை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருக்கென்று ஜெபித்து, கர்த்தருடைய பார்வையிலே இருந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதே அநேகம் பேர் என்ன செஞ்சாங்க? வேதத்திலே அதிகாரியாகி வாழ்ந்தார்கள், பெயர் பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் செய்வார், நமக்கு தருவார். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை வளர்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலேயும் எங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தி வருகின்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திர தகப்பனே. இந்த நாளிலேயும் ஆசீர்வாதமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களையும், என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், பாலர்களை எப்படி வழி நடத்த வேண்டும், பாலர்களை கர்த்தருடைய போதனைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தருணத்திற்காக துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் ஆசீர்வதித்து நினைத்தாங்க. குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் மன்னித்தாங்க. மீட்பரின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த சிறு துளையின் நிறைவுக்காய் கீதங்களும் கீர்த்தனைகளும் 378, ஆராதனை கீதங்கள் 635. கீதங்களும் கீர்த்தனைகளும் 378, ஆராதனை கீதங்கள் 635. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோயில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், முதலவர்க்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போ, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போ, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போ. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். கர்த்தர் தாமே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்துள்ளவராக. இந்த பாலர் திருநாளிலேயும் திருமறை பள்ளியிலே நாம்
சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து நம்முடைய இல்லங்களில் ஜெபிப்போம், அவர்களுக்காய் வாழ்வோம், கர்த்தருடைய பாதைகளிலே அவர்களை வளர்ப்போம். திருச்சபையில் உள்ள பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றுவது நம்முடைய கடமை. நம்முடைய கடமையை வெற்றிகரமாக செய்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.